ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றிக்கார் கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். 12th முடிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி, என்னுடைய மருத்துவ கனவு நினைவாகுமா? இத்தனை லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்களே, எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்றது தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நேரடிய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? கடந்த 3 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு, அதாவது வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு இந்த வருடம் கிட்டத்தட்ட 26 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. கடந்த 3 வருடத்தில் இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 2024 பொறுத்த வரைக்கும் 24.06 லட்சம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே 2025 பொறுத்த வரைக்கும் 22.75 மாணவர்கள் லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுவே 2026 பொறுத்த வரைக்கும் 26 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த அதிரடி மாற்றத்திற்கு முக்கியமான 3 ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சிங்கிள் விண்டோ. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்குது. அதனால் முக்கியமாக மதிப்பெண்கள், அதாவது மதிப்பெண்கள்ன்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. சரிங்களா? எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும் கிடையாது, ஆயுஷ் கோர்சஸ்க்கும் நீட் எக்ஸாம் தான். சரிங்களா? அதுபோக ஏஜ் பார் கிடையவே கிடையாது. வயது வரம்புன்றது நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் இதை ஒரு வேலைவாய்ப்பை மட்டும் பார்க்கல, ஒரு சமூக அந்தஸ்தா, சொசைட்டியோட ஒரு ஸ்டேட்டஸை பார்க்குறாங்க. இந்த 3 ரீசன்னால தான் மாணவர்கள் இவ்வளோ அதிகமாக அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ போட்டி அதிகரிக்குமா, அது குறையுமா அப்படின்றத பார்த்துடலாம். கண்டிப்பாக போட்டி மிக கடுமையாக, ஹை இன்டென்சிட்டி காம்படிஷன் இருக்க போது கட் ஆஃப் மார்க் கண்டிப்பாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு கட் ஆஃப் மார்க்குலையும் பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த ரேங்க்ல முன்ன பின்ன போவாங்க. சீட் ரேஷியோ எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்பிபிஎஸ் சீட்ஸையும் அப்ளை பண்ணிருக்கிறவங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சீட்டுக்கு கிட்டத்தட்ட 21 மாணவர்கள் அப்ளை பண்ணி கணக்கு வருது. ஸோ சீட் ரேஷியோ எப்படி இருக்குது? சரிங்களா? இதில் பாசிட்டிவான ஒரு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் புது மெடிக்கல் காலேஜஸ் தொடங்கிட்டு இருக்காங்க. அதனால எம்பிபிஎஸ் சீட்ஸ் அதிகமாகிட்டு இருக்கு. சரிங்களா? இது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பட் நீங்கள் கவலைப்படாதீங்க, கடுமையாக உழைங்க. உங்களால் கண்டிப்பாக உங்களுடைய கனவை நினைவாக்க முடியும். ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்தது விளைச்சுக்கும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.